அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாரம் பயானோட தலைப்பு வந்துட்டா சொர்க்கம் தாயின் காலடியில் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மய்யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. சொர்க்கம் தாயின் காலடியில். தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பொன்மொழி. தாயின் காலடியில் விழுந்து வணங்க வேண்டும் என்பது இதோட பொருள் ஆகாது. அதாவது எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தாயை மதித்த அரவணைத்த அன்பு காட்டி தாய்க்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நண்பர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இறை தூதர் அவர்களை அறப்போரில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், அது குறித்து தங்களிடம் ஆலோசிக்கிறதுக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமக்கு அன்னை இருக்கிறாரா என கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயை முதல்ல கவனி, சொர்க்கம் அவரது காலுக்கு அடியில் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மனிதன் பிறப்பதற்கு இறைவனுக்கு அடுத்த காரணமே தாய் தான் காரணம். அவனை வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குவதற்குள் தாய் படும்பாடு சொல்லி மாளாது. உலகத்தில் சுயநலம் கலக்காத ஒரு தியாகி இருக்காங்க அப்படின்னா அது தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். தியாகத்தோட மொத்த உருவமே தாய் தான். அந்த தியாக சுடரை நம்ம நீரூற்றி அணைக்கலாமா? இதனாலேயே இறைவன் தன் திருமறையில் இப்படி கூறியிருந்தான், பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் அறிவுறுத்தினோம். அவன் தாய் சிரமத்தினுடையே சுமந்தாள், சிரமத்தினுடையே பெற்றெடுத்தாள். அவனை வயிற்றில் சுமப்பதற்கும் பால் குடி மறக்க வைப்பதற்கும் 30 மாதங்கள் பிடிக்கின்றன. தாய் தந்தையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்தக்கூடாது என்பதை இறைவன் ஒரு வசனத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றான். பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையடைந்த நிலையில் உம்மிடம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஷீ அப்படின்னு கூட சொல்லிடாதீங்க, அவங்கள விரட்டாதீங்க. அவங்கள்ட்ட கண்ணியமான சொல்லையே நீங்கள் பேசுங்க. பணிவு என்னும் சிறகை கனிவுடன் அவர்களுக்கு தாழ்த்துவீராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 2016ஆம் ஆண்டில் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியோரும் 12 கோடி பேரும் இருப்பாங்கங்கிறது ஒரு புள்ளி விவரம். இவங்க 51 விழுக்காட்டினர் பெண்கள் தான். தமிழகத்தில் 1991 இவர்களில் 60 வயதுக்கு மேற்பட்டோர் எண்ணிக்கை 40 லட்சம். இவர்களில் 60 விழுக்காட்டினர் உணவு, உடை, உறையுள் ஆகிய வசதிகள் இன்றி தவித்தனர் அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம். பிள்ளைகள் வசதி வாய்ப்போடு வாழ்ந்து முதியோர் இல்லங்களில் பெற்றோரை சேர்த்து விட்டு பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க இல்லையா? சென்னையில் மட்டும் சுமார் 50 கட்டண முதியோர் இல்லம் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாய் தந்தையரில் ஒருவரையோ அல்லது இருவரையோ முதுமை பருவத்தில் அடைந்த பிறகு அவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் யார் சொர்க்கம் செல்ல விட்டானோ அவன் பேரழிவுக்குரியவன் அப்படின்னு சஹீஹ் முஸ்லிம். நாமும் ஒரு நாள் முதுமை அடைவோம். இன்றைக்கு நம் தாய் தந்தையை எப்படி நாம் நடத்துகிறோமோ அதே போல தான் நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிப்பாங்க. நமது முதுமையில் அவங்கள அப்படி தான் நடத்துவாங்க அப்படிங்கிறத யோசித்து தாய் தந்தையரை நம்ம கண் போல் பார்த்துக்கணும்,
அவங்களோட மன நோகாமல் நடக்கணும். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே தந்தையை இழந்த நபிகள் நாயகத்தின் பிறப்பும், 6 வயதில் அன்னையை இழந்து அனாதையாக அவங்க கருணையின் முளைப்பாரியாக கண் விழித்த வாழ்க்கைச் சூழலும், பெண்மை வாழ்க என்ற அவரது நபித்துவ காலக்கெடுகிலும் பேரன்புடன் நினைவுகூர செய்தது. ஒருமுறை நபித்தோழர் ஒருவர் அவரது நன்றிக்கடனுக்கு அருகதையானவர்களை வரிசைப்படுத்திட கேட்டு நபிகள் நாயகம் நின்றபோது, முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என 3 நிலைகளில் தாய் 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 என்று கூறி 4வதைத்தான் தந்தைன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவனது அன்னை அவனை சிரமத்தினுடைய கருவுற்று சுமந்திருக்கிறான். சிரமத்தோடு தான் அவனை பெற்றும் எடுக்கிறான். மேலும் அவனை சுமப்பதற்கு, பால் குடியை மறக்கிறதுக்கும் 30 மாதங்கள் அப்படின்னு சொல்லி முன்ன சொல்லியிருந்தோம் இல்லையா. வேறு யாரும் நம்மளை சுமக்க கிடையாது. அவளே தான் கருவை சுமந்தா. வேறொருவர் உணவை தரவும் இல்லை. அவளது உதிரம்தான் நமக்கு அமுதமாச்சு. சூழ் கொண்ட கருவறையில் வேறொருவரும் நம்மை பாதுகாக்கலை. அவளது வெப்பமும், அவளது செவிப்புலனும், அவளது விழிகளும், அவளது நடையும், அவளது அசைவும், அவளது தசையும், அவளது எலும்பு, அவளது சுவாசம்தான் நம்ம சிசுவாக காத்து வளர்த்துடுச்சு. நாம் பிழைப்பதற்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள். அற்பஜலம் அக்னியால் அற்பஜலம் அக்னியால் அழியாமற் காவல் செய்த கெற்பமதில் வைத்துருவாய் கிளந்ததற்பின் மெய்ப்புடனே தாரணியிலாக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு என தக்கலை பீர் முகமது அப்பா என்ற சூபி கவிஞரிடம் இருந்து வீசும் தென்றலாக ஒரு வெண்பா அப்படின்ற வெளிப்படும். இறைவன் நம்மளை கருவில் முளைக்க வச்ச கர்ப்பத்திலிருந்து இறக்குற வரைக்கும் மாதாவின் கருவறைத்தான் தன் பாதுகாப்பு பெட்டகமாக பரிபாலிக்கிறான். ஒருவன் அவனது அன்னையை கனிவோடும் கண்ணியத்தோடு நடத்துறதை காட்டிலும் அவனை இறைவனது நெருக்கத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற மற்றொரு அறம் இருப்பதாக நாம் அறிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. செவிலித்தாய் ஹலிமா அவங்கள பற்றி சொல்கிறான். நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்கா செவிலித்தாய் ஹலிமா நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்கு அவங்களுக்கு அமுதூட்டிய செவிலித்தாய் தான் ஹலிமா. வரும்போதெல்லாம் தனது மேலங்கிய தரையில் விரித்து அதில் அவரை அமரச் செய்து தான் உபசரிப்பாங்களாம். அப்படிங்கிறது வரலாறு பதிவுலையும் செய்திருக்கு. உயிரை காக்கும் உயிரினை சேர்க்கும் உயிருக்குயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா. ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் தனது வயோதிக அன்னையை முதுகுல சுமந்துக்கிட்டு மக்கா நகரத்தோட புனித ஆலயத்தை சுற்றி தவாப் என்ற வழிபாட்டை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்களாம். அங்கு அப்துல்லா இப்னு உமரிடம் தனது அன்னைக்கான நன்றி கடனை திருப்பி செலுத்தி விட்டேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீ குழந்தையாக உன் அன்னையின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது அவள் அனுபவித்த ஒரு நொடி வேதனைக்கு உனது உதவிகள் எதுவும் ஈடாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய பேரறிஞர் இயாஸ் இப்னு முஆவியா அவர் தாய் மறைந்த வேளையில கதறி அழுதாங்களாம். அவரை பார்த்தவங்கலாம் இப்படி நீங்களே அழலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சுவனம் செல்வதற்காக திறந்திருந்த 2 வாசல்களில் இப்போ ஒன்று அடைக்கப்பட்டு விட்டது. அதற்காகத்தான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பணி செய்கிறது ஒரு முஸ்லீம் சொர்க்கத்தை நிச்சயமாக அடைவான். எனவே இஸ்லாமிய சகோதரிகளை எல்லாரும் பெற்றோர்களை பேணி பாதுகாத்துக்கோங்க. தாயின் காலடியில்
சொர்க்கம் உள்ளது அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்திட்டா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான தேவைகளையும் அவங்கக்கிட்ட நம்ம பணிவாக பேசுகிறது முறையும் கனிவுடனே நம்ம அவங்கள்ட்ட நடந்துக்கிற விதமும் தான் நிச்சயமாக வேணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பெற்றோரை வந்து மதிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.